ஆமி ஆனியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து கலர் ஆஃப் த ஹார்ட் எதில் ஸ்டாப் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணியிருப்போண்ணா. ஸோ ஸ்டார்டிங்கு ஜாராவோட கேங்லாம் வயனை பிடிச்சி நிப்பாட்டு. இரு நான் சொல்லிட்டே இருக்கோம். என்னடி ஓவரா பண்ணிட்டுருக்க? சொன்னால் கேட்க மாட்டியா அக்கா? அது இல்லைக்கா, நான் போகிறேன். மேம் வேறு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் ஜாயின் பண்ணதே ரொம்ப டிலே தானேக்கா. நான் கொடுத்துட்டு கண்டிப்பாக வந்து கேன்டீனில் உங்களுக்கு வாங்கி தரேங்க்கா. இப்போ மட்டும்க்கா 10 மினிட்ஸில் வந்துடுவேங்க்கா, என்னை நம்புங்கக்கா. இவ வேலைக்கு ஆக மாட்டா. ஜாரா கிட்ட சொல்லியே ஆகணும், வேலைக்கே ஆக மாட்டா. அக்காக்கா ப்ளீஸ்க்கா நான் வந்துடுறேங்க்கா அப்படி சொல்லிட்டு வயனோ டக்குன்னு கிளாஸ் ரூம் போயிருப்பான். இந்த சைட் டைம் வந்து ஜரா யார் அவ? இந்த அளவுக்குலாம் நீ இடம் கொடுத்து வைப்பியாடி? இப்போவேலாம் உனக்கு பேச தெரியாதா? என்கிட்ட மட்டும்தான் உனக்கு வாயில். அவ ஓவரா பண்ணிட்டாளா என் சாராவே? ஆமாம் பேபி, வா நான் கிளாஸ் ரூம் காட்டுறேன். இந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் பேபி. சரி வா காட்டு அப்படி சொல்லிட்டு டைம் வந்து கூப்பிட்டு போயிருப்பான். கொஞ்ச நேரத்தில் ஜாராவும் கிளாஸ் ரூம்குள்ளே வரா. என்ன மாமா இங்கே என்ன பண்ணுறாரு? ஜாரா யாருடி? எங்கே இருக்கா? என்ன எங்கே இருக்கா? ஒயன் இங்கே என்ன பண்ணுறா? இப்போல்லாம் இருக்குமோ? சிச்சா இவ்வளோலாம் இருக்காது. தயம் இவ தான் பேபி, இவ தான். என்ன இவளா? ஆமாம் பேபி, என்ன பண்ணா தெரியுமா? என்கிட்ட மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறா. அப்புறம் தண்ணி எடுத்து ஊற்றிட்டா. நம்ம பசங்க கேன்டீனில் அன்றைக்கி வயிறு வலிக்குதுமா, ஒரு சின்ன ஜூஸ் மட்டும் வாங்கிட்டு வாமான்னு சொன்னாங்க பேபி. அதுக்கு கூட இப்போ ஓவராக பேசியிருக்கா. இவளுக்கு ரொம்ப திமிரு. ஐ திங்க் ஏதோ ஒரு சீனியர் பையன். ஐயோ உளரக்கூடாது சாரா, அப்புறம் ஜிமினனோட ஆள் இவ தான் தெரிஞ்சால் பிரச்சனையாயிடும். அப்புறம் தயாங்கே என்னை திட்டுவான், எதுக்கு என் மச்சான் ஆள்கிட்டலாம் வச்சுக்கிறேன்னு. அதனால் இதை மட்டும் சொல்கிறாத. பேபி கேட்க மாட்டியா? என்னெல்லாம் பண்ணுறா தெரியுமா? மரியாதையெல்லாம் பண்ணுறா. அதுக்கப்புறம் நோட்ஸ் எல்லாம் கேட்குறா, அப்புறம் திருப்பி கூட கொடுக்க மாட்டா பேபி. அப்புறம் ரொம்ப 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 ஓவராக பண்ணுறா பேபி. கொஞ்சம் கூட மரியாதை இல்லை, ஒரு விஷ் இல்லை, ஒரு மரியாதை கிடையாது. இன்னும் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல பேபி. அவ்வளோ பண்ணியிருக்கா பேபி. இதெல்லாம் ஒரு விஷயமா? ஜரா சின்ன பொண்ணு, உனக்கு தெரிஞ்சிருக்காது, அதனால் விட்டுரு சரியா? என்ன பேபி என்ன பேசுகிற தாங்க பேபி? ஐயோ திட்டலாம் நான் ப்ராப்ளம் ஆகிடும் போலையே. அவங்க ரேட்டு தான் ஒரு மாதிரி பவரா. என்ன வேற என்ன பண்ணோம்? ஜரா அதுதான் பேபி, கொஞ்சம் கூட மரியாதை இல்லை. தண்ணியெல்லாம் என் மேலே ஊற்றிட்டா தெரியுமா? நீ கேட்க மாட்டல்ல பேபி. அப்புறம் நிறைய பேர் சொல்கிறாங்க இவ உன்னை லவ் பண்ணுறான்னு. யார் என்ன சொன்னா? எப்போ எப்படி? ஐயோ சாரா வாய்க்கு வந்ததெல்லாம் அடித்து விடுறியே. பரவாயில்ல அடித்து விட. தயாங்க எப்பயுமே அவன் லவ் பண்ணுன்னு சொன்னால் சம்மக்கவும் வரும்ல. ஏன்னா அவன் என்ன லவ் பண்ணுறான்ல. சொல்லு தப்பில்ல. ஆமாம் பேபி, கேளு வேணா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. என்னடி அவள் ஒன் சைடாக தயாங்க லவ் பண்ணுறா தானே? ஆமாம் தயாங்கண்ணா லவ் பண்ணுறாதான். என்ன இப்படி வேற சொல்லிட்டு சுற்றுறாளா இவ? எவ்வளோ வார்ன் பண்ணோம் இவளை? திரும்பி பண்ணுறாளா, இல்லை வேணுட்டுமே பண்ணுறாளா, இல்லை என்னோட எழுந்துருடி. அது பயமுடு. வாயை திறந்து ஏதாவது பேசினேன் இவ்வளோதான். அம்மா பேர் என்ன? பேர் என்னடி? என்ன? உன்னதான் கேட்குறேன், பேர் என்ன? ஒயன். ஒயன் என்ன ரொம்ப திமிரோ? ஏன் பேபி கிட்ட உனிங்க என்னடி வேலை? அவன் ஆள் ஒன் சைடாக லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சிட்றியா? எனக்கெல்லாம் கொஞ்சம் கூட நீ தகுதியாக இருப்பியா? உன்னதான் கேட்குறேன், வாயத்துறடி. வாயத்துற. இல்லை அப்புறம் என்ன தப்பு மயிறு இப்படி பண்ணுறியா நீ? நானும் பாரேன் ரொம்ப லிமிட்டை தானேன்னு வச்சுக்கோயேன். அப்புறம் எங்கே என்ன கொடுக்கணுமோ ஸ்டாம்பை கொடுத்தா என்ன ஆகும் தெரியும்ல. கேட்டு வை பசங்கக்கிட்ட.
இவன் உன்னோட சீனியர், அது மட்டும் இல்லாமல் அவன் என் ஆள். ஆ என்ன மரியாதை வேணுமோ அது அங்கே தந்து தான் ஆகணும். என்ன தான் இருந்தாலும் அவள் என்னோடவ, என் ஆளுன்னு இருக்கிற பட்சத்தில் நீ அவளுக்கு மரியாதை கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவன் சீனியர், புரியுதா? தண்ணியெல்லாம் ஊற்றினியாமே. நடி திமிரு இருக்கு உனக்கு. என்ன என்ன திமிரு? பேபி பேபி இரு, இப்போலாம் அடிக்காத. இவ்வளெல்லாம் கிரவுண்டில் வச்சு அடி, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இங்கே அடிக்காத பேபி. ஏதோ என் ஜாரா சொன்னனால அடிக்கலை, ஞாபகம் வச்சுக்கோ. இன்னொரு டைம் என் ஜாரா கிட்ட வச்சுக்கிட்ட தொலைச்சிருவண்டி ஒன்று. 1000 தான் இருந்தாலும் அவள் ஏன் ஜாரா, அவளுக்கு நீ மரியாதை கொடுத்து தான் ஆகணும். அவள் என்ன சொன்னாலும் நீ செய்யணும். 10 முறை கேன்டீன் போயிட்டு வாடின்னு அவள் சொன்னால் கூட நீ போகணும், புரியுதா? பேர் ஏதோ சொன்னியே, ஐயோ என்னது பேபி? இவ பேரே நல்லா இல்லை, அதை வரை நீ ஞாபகம் வச்சுக்கணுமா? அதுவும் கரெக்ட் தான் சாரா, சொன்னதை மட்டும் ஞாபகம் விட்டோம். அவள் என் ஆள் கஷ்டப்பட்டா நான் ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுவேன், ஞாபகம் இருக்கட்டும் நினைக்கிறேன், புரியுதா? அதுக்கப்புறம் உஷாராக ஒழுங்காக நடந்துக்கும். இன்னொரு டைம் இவகிட்ட வச்சு கண்ட பார்த்தேன், அவ்வளோதான், ஓவர், புரியுதா? பேபி வா. அப்படி சொல்லிட்டு தயம் சாராவோட கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறான். இங்கே வயன் அப்படியே பார்த்துட்டே இருக்கா. என்ன கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு, அத்தனை தடவை ஏன் சாரான்னு சொல்கிறாரு. அப்போது இவங்கள தான் ரொம்ப லவ் பண்ணுறாரா? அப்போ எதுக்கு எனக்கு இந்த கல்யாணம் இதெல்லாம்? நான் இப்போ எவ்வளோ விரும்புகிறேன், என்னை விரும்ப வேண்டாம், என்னை ஒரு ஆளாக வச்சு மதிக்கலாம்ல. கொஞ்சம் கூட என்னை மதிக்க மாட்டுறாரு. இப்போ கூட நான் அந்த தப்புலாம் பண்ணியிருக்க மாட்டேன்னு இவளுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சும் சாராக்காக என்னை திட்டுறாரு. நான் உங்களை ரொம்ப வெறுக்கிறேன் தயம், எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை, எனக்கு எங்கே இருக்கவும் பிடிக்கல. அப்படி சொல்லிட்டு ஒயன் டெரஸ் போயிருப்பா. அங்கே ஸ்டெப்ஸில் உட்காந்துட்ருப்பா. நான் கேட்கவே இல்லை. நான் அவ்வளோ சொன்னேன் ஷுகா மாமா கிட்ட, செட் ஆகாது மாமா, வேண்டான்னு. அவர் தான் கேட்கல, நீ தான் கரெக்டாக இருப்பேன்னு சொன்னார். இப்போது நான் தான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். என்னை ஏன் இப்படி அசிங்கப்படுத்துகிறாரு? அவர் கூட இருக்கக்கூட பிடிக்க மாட்டேங்குது, என்னை வச்சு கூட பார்க்க மாட்டுறாரு. நான் என்ன பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல. இவனுங்க ஒருத்தனுங்க ஒரு டம்மு கூட அடிக்க விட மாட்டானுங்க. இங்கே வந்து தான் நான் டம்மு அடிக்கணும். எங்கே டெரஸ் போனான்னா சும்மா சாரி செம்மு வருதுடா இது வருடான்னு. எனக்கு கேங்காக எங்கே போய் போட்டுக்கிறானுங்க கூட தெரில. காலையிலேருந்து என் தேவதையை வேற பார்க்கல. என்ன பண்ணுறப்பா என் தேவதை? அந்த வழியாக போய் பார்க்கலாமா? சரி ஃபஸ்ட்டு ஒரு டம் போடலாம், போட்டுட்டு என் தேவதையை பார்க்கலாம். அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஸ்டெப்ஸ் ஏறிட்டு இருப்பான் டெரஸ்க்கு போகிறதுக்காக. என்ன இவ ஏஞ்சல் என்ன பண்ணுறான் இங்கே? ஐயோ டம்மு வர கையில் இருக்கே. இப்போ தான் நீ வர 10 வைக்கிறதுக்கு இதெல்லாம் எடுப்பியாடா? ஐயோ பார்க்க வரா. ஓகே வெயிட் பண்ணியாச்சு. சூப்பர். என்ன ஒயன் என்னடி? ஒயன் அழுகுறியா என்ன? இங்கே பாரு. ஒன்றும் இல்லை என்னாச்சு? ஒயன் நான் பக்கத்தில் உட்காரலாம்லடி, தப்பு இல்லை, நான் உட்கார்றேன். என்னாச்சு? இங்கே பாரு. ஐயோ தொட்டா ஏதாவது சொல்லுவாளா? இப்போ தான் உங்கள் கல்ச்சர்லாம் பற்றி பார்த்தேன், தொடக்கூட கூடாதாமே. இப்போ என்ன பண்ணுறது? வாமா டச் பண்ணலாமா? ஓகே தலை மேலே கை வச்சுக்கலாம், தப்பு இருக்காது. என்ன அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் ஒயனோட தலையை அப்படி லைட்டாக அப்படி தடவி விட்டுருப்பாங்க. என்ன ஏதாவது பிரச்சனையா? யாராவது ஒன்று ஏதாவது திட்டினாங்களா? இல்லை மேம் சார் ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை யாராவது ஒன்று ஓட்டினாங்களா? யாராக இருந்தாலும் சொல்கிறீ, நான் பார்த்துக்குறேன். என்ன ஆச்சு? உன்னை தாண்டி கேட்குறேன், என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை சீனியர். அப்புறம்
எதுக்கு இங்கே தனியாக உட்காந்து அழுதுட்ருக்க? உனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையா? கோவப்படாதடா ஏஞ்சல், சாஃப்டாக பேசு. ஐ மீன் கோமாலாம் கீழே பயப்படாத. யாரும் கிடையாதா? இங்கே தான் தனியாக உட்காந்துருக்க. எதுக்கு? ஏம்மா? என்னம்மா ஆச்சு? பாருடி, நான் இப்படி சொல்கிறது ரொம்ப கிரிஞ்சாக கூட இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நீ அழுவா தானே? எனக்கு அது எதுவும் ஒரு மாறி இருக்குது. ஏன்னாங்க நீ நீ என் லைஃபோட ஏஞ்சல். நான் உன்னை ஏஞ்சலாக தான் பார்க்குறேன். நீ என் தேவதடி. இப்படிலாம் அழுதா, அதுவும் என் ஏஞ்சல் ஃபீல் பண்ணா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும்ல. என் லக்கி ஜாம் கூடடி நீ. எதுக்கு அழுவுற? என்னாச்சு? யாராவது அதை சொன்னாங்களா? சரி ஓகே, உனக்கு அழுவ டைம் வேணா நான் அழுதுக்கோ. நான் எதுவுமே பேசல, அமைதியாக இருக்கேன். உன் தலையை மட்டும் தடை விட்டுட்டு நீயே கம் டவுன் ஆகிட்டு சொல்லு என்ன ஆச்சுன்னு. சரியா? நான் வெயிட் பண்ணுறேன். இல்லை சீனியர், ஒன்றும் இல்லை. என்ன? ஓ ஜாராக? இல்லை 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 சீனியர். சரி சரி ஓகே ஓகே ஓகே. என்ன ஆச்சு? ஓகே, நீ எதுவும் சொல்ல வேணாம், நான் அமைதியாக இருக்கேன். நீயே ஃப்ரீ ஆகிட்டு சொல்லு. இல்லை அம்மா அப்பா ஞாபகம் வந்துடுச்சு. ஓ இவ்வளோதானா? சரி, ரொம்ப மிஸ் பண்ணுறியா? ரொம்ப செல்லம்மா அவங்களுக்கு நீ? ஆமாம் சீனியர், அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவங்க என்னை நல்லா பார்த்துப்பாங்க, என்னை கஷ்டப்படுத்தவே விட மாட்டாங்க. இது அடி குழந்த மாதிரி அழுதுட்டுருக்க. ஐயோ, என் குழந்த எப்படி அழுகுது? ஒன்றும் இல்லை, நீ வேணால் இந்தியாவுக்கு போறியா? நான் வேணால் உனக்கு டிக்கெட் போடுறேன். வித்தின் 3 days வர மாதிரி போட்டுடுறேன். ஃப்ளைட் டிக்கெட் இப்போவே புக் பண்ணிடுறேன்டி. நீ வேணா இன்றைக்கி கிளம்புறியா? இல்லை இல்லை சீனியர், செமஸ்டர் வேறு வருது. அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஆமாம், நீயே பாதியில் தான் ஜாயின் பண்ண, எல்லாமே இருக்கா? நான் வேணால் உனக்கு எல்லாமே ஃபார்வர்ட் பண்ணுறேன், நோட்ஸ்லாம். ஓகே, நான் உனக்கு நாளைக்குள்ளே ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். உன்னோட நம்பர் சீனியர், ஃபோன் நம்பர் டி. அது வந்து சரி ஓகே, உன் ஃபோன் கொடு. சீனியர் ஃபோனு கொடுறி. ஆமாம், இது எந்த காலத்து மாடல்? கேட்கலாமா கேட்கக்கூடாதா தெரியலையே. சரி, இப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்னு நினைக்காத. நான் வேணால் உனக்கு ஒரு நல்ல ஃபோனை வாங்கி தரட்டா? நீ என்ன சொல்கிற? ஐ மீன் ஒரு நல்ல சீனியர் உனக்கு ஃப்ரெண்டாக கிடச்சிருக்காங்கன்னு நினச்சிக்கோ. அவங்க உனக்கு வாங்கி தராங்கன்னு நினச்சிக்கோ, தப்பு கிடையாது. நான் உனக்கு சும்மா வாங்கி தரல, உன் ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு வாங்கி தரேன். சரியா? இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம் சீனியர். எனக்கு சரி சரி சரி. என்ன வீட்டில் திட்டுவாங்களா? ஆமாம், அதெல்லாம் திட்டுவாங்க. வேணாம். சரி ஓகே ஓகே, நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். இல்லை சீனியர், அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நம்பர் வரேன், இதுதான் என்னோட நம்பர். நீயே சேவ் பண்ணிக்கோ. இல்லை நீங்களே சீனியர்னு சேவ் பண்ணிவிடுங்க. சீனியர் தானா? ஓகே சீனியர். என் பேர் ஜிம்மன், அதையும் சேர்த்தே போட்டுட்டா? அது சரி சரி ஓகே ஓகே, சீனியர்னே சேவ் பண்ணிடுறேன். ஓகே, ஒன்றும் இல்லை. நீ இரு. என்னது கையில்? ஐயோ, பார்க்கக்கூடாதுன்னு தான் நான் நினச்சோம், பார்த்துட்டாளா? என்னது? ஒன்றும் இல்லையே. இல்லை இல்லை இல்லை, சும்மா கேட்டேன். இது சாக்லேட் மாதிரி. சாக்லேட்டா? இல்லை உனக்கு சாக்லேட் வேணுமா? நான் இல்லை அதெல்லாம் வேண்டாம், நான் கேட்டேன். அப்புறம் கிளாஸ்க்கு டைம் ஆகிடுச்சு சீனியர், நான் கிளம்புறேன். வந்து ரொம்ப நேரம் ஆகுது. சரிடி, கிளம்பு, அழுவாத. உனக்கு பார்க்கணுன்னா சொல்லு, நான் ஃப்ளைட் டிக்கெட் போடுறேன். நீ போயிட்டு 3 days இங்கே வந்துடு. சரியா? ஒன்றும் இல்லை. பார்த்துப்போ. தேங்க்ஸ் சீனியர். சரி பார்த்துப்போ. ஸோ வயனாங்க போயிருப்பா. ஸோ ஜிம்மன் இப்போ தான் கையை திறந்து பார்க்குறான். ஐயோ என்னடா இது, இப்படி நசுங்கி போய் கிடக்குது. சரி, பேக்கெட்லேருந்து ஒன்று வேணாம், திரும்பி வந்துட்டா. அப்புறம் என் பொண்டாட்டி, என் தேவதை என்ன நினைப்பா என்னை பற்றி? என்ன என் புருஷனுக்கு இந்த பழகலாம் இருக்குன்னு நினைப்பாளா? ஐயோ, இதை சொல்லிடுவாளா? சரி வேணாம், அதெல்லாம் பண்ண வேணாம் அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே போயிருப்பான். ஸோ அப்படியே வாங்கிக்கோ, டைம் ஸ்கிப் ஆகிருக்கும்.
காலேஜும் முடியுது, வீட்டுக்கே போயிருப்பா. எங்கே இவ்வளோ கனவே காணும். காலேஜ்லேருந்து வந்திருப்பா. கீழே அம்மா தான் இருந்தாங்க. இவன் எங்கே போனான்? ஓ, ரெஸ்ட் ரூம் வந்து விளையாடுறதா? என்ன பாகூட மாட்றா? ஓ, இன்னைக்கு பண்ண வேலை இது மாதிரி. ஆமாம், இருக்கும் கண்டதாக இருப்பா. என்ன இது பண்ணி கூட பார்க்க மாட்றா? அம்மா எப்போதும் சாரியெல்லாம் அப்படியே சரி பண்ணுறோம். ரொம்ப முக்கியம். மயக்கிறா, மயக்கி ஏதோ பண்ண ட்ரை பண்ணுறா. ரொம்ப முக்கியமா சாரி கட்டுறது. தென்னா உள்ள வேலை எடுத்துகிட்டு வர முடியாதா? இங்கே வந்து தான் நோட்டுவா. இவ ஃபோன் அடிக்குது. ஏய், ஃபோன் அடிக்குதுடி. இது மாமா இரு, அது சாரி தானே நீ கட்டிகிட்ருக்க? இரு, நானே இடிக்கிறேன், ஸ்பீக்கரில் போடுறேன். அப்படியே பேசு சாரி கட்டிட்டு. இல்லை மாமா. என்ன பேசுவீங்க? நான் கேட்கணும். இல்லை போடுங்க மாமா. ஹலோ என்னடி எப்படி இருக்க? ஏண்டி 1 month நான் ட்ரிப் போயிட்டு வரத்துக்குள்ளே நீ கல்யாணம் பண்ணிடுவியா? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சரி, என்ன கல்யாணம் பண்ணிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டியா? நீ பேசக்கூட மாட்டியா? ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லி தான் எனக்கு தெரியணுமா? ஏண்டி மறந்துட்டியாடி எங்களெல்லாம்? இல்லடி மறக்கலை. இதுவே கல்யாணம். ஆமாம் சொன்னாங்கடி ஃப்ரெண்ட்ஸ்லாம். அப்புறம் உனக்கு தெரியாது, நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காங்க? இவன் மூஞ்சிக்கெலாம் அவன் கிடைக்கிறதே பெரிய விஷயம், இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அப்படி தான் சொல்கிறானுங்க. ஆனால் அது கரெக்டு தானடி, உனக்கே தெரியும்ல. ஆமாம் கரெக்டு தான். என்ன இவங்கெல்லாம் ஃப்ரெண்டா? கருமுத்து என்ன இப்படி பேசுகிறாளுங்க? இது என்ன மென்னு மெழுங்கிட்டுருக்கு? டகனும் வந்து பேசாது. நான் அதான் சொன்னேன்லடி, நல்லா இல்லாத பொண்ணுங்களுக்கெல்லாம் எப்பயுமே அழகாக இருக்க பையன்தான் கிடைப்பான்னு. உனக்கு இது நடந்துருச்சு பாரு. ஆமாடி. அப்புறம் அந்த பையன் கூட சந்தோஷமாக இருக்கியா? அப்புறம் அதெல்லாம் முடிஞ்சிடுச்சா? என்ன இங்கே பாரு. இரு, எனக்கு தெரியும் அந்த பையனுக்கு உன்னை பிடிச்சிருக்காதுன்னு. ஸோ அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை தான் நினைக்கிறேன். பட் நீ தான் ஏதாச்சும் மயக்கியாச்சு, எதையாச்சும் காட்டியாச்சு முடிச்சிருடி. இல்லை மாமா. என்ன இவ்வளோ டிஸ்கஸ்டிங்காக பேசுகிறாளுங்க? இப்போ பசங்க தான் அப்படி பேசுவாங்கன்னு பார்த்தா பொண்ணுங்க நம்மளே மிஞ்சிருவாளுங்க போலையே. என்னவா? அசிங்கமாக இருக்கா? அது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக கால் பண்ணியிருக்காளா இவ எப்படி இருப்பா? எவ்வளோ மொக்க ஃபிகராக தான் இருப்பா. என்னவா இப்படி ஓட்டிகிட்ருக்காளுங்க? இதெல்லாம் எழுத்துலாம் பேச தெரியாதா? ஆமாம், இது ஒரு வாய்ஸ் எடுத்து போச்சு, பேசாது தான். அதுக்குன்னு இல்லை சந்தோஷமாக இருக்கும் அப்படியாச்சும் சொல்லலாம்ல. அப்படியே ஜடா மாதிரி நின்றுருக்கோம். ஐயோ, இதெல்லாம் வர நான் பாவணும். என்னடி ஏதோ நடந்ததா இல்லையா? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன்டி. அப்போ என்ன நடக்கலையா? நான் தான் சொன்னேன்ல. இங்கே பாரு, அந்த பையன் ஃபோட்டோ பார்த்தேன், செம்ம அழகாக இருக்காண்டி. அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்க. உனக்கும் அவனுக்கும் என்ன ஓவராக பேசிட்டே இருக்காளுங்க. ரொம்ப பண்ணுறாளுங்க. பண்ணடி என்னடி யார் பேசிட்டு இருக்க? மாமா என்னாச்சு? யார் கூட பேசிட்டு இருக்க? ஏண்டி வந்தோடனே மாமாவுக்கு செம்ம டயர்டாக இருக்கும். மாமா நான் வந்துட்டேன், எப்படி இருக்கேன் பாருங்கள், சிலுக்கு மாதிரி இருக்கேன் அப்படின்னு அந்த சாரியெல்லாம் லைட்டாக ஒதுக்கி அப்படியே எனக்காக பார்த்துட்டே இருப்பியே. மாமா கூட அப்படியே வருவேனடி உன்கிட்ட. வருவேண்ணா? மாமா என்னடி இதெல்லாம் புதுசா நமக்குள்ளே நடக்கிறது? இதெல்லாம் எப்படிலாம் ஜாலியாக இருப்போம், எவ்வளோ ஜாலியாக இருப்போம். அப்படி இப்படின்னு நீயும் என்னை பெட்டில் என்னமோ பண்ணுவடி. ஆனால் உன்னெல்லாம் பார்த்தா இன்னும் மாதிரியே தெரிலடி. பெட்டில் சும்மா மாமாவை திருப்பி போட்டு விளையாடுறியடி. மாமா
என்ன மாமா மாமா நீ இன்னசென்ட்டாக வச்சுட்டு பெட்டில் அப்படி கத்துற தயாங்கம்மான்னு. நல்லா இருக்காடி இதெல்லாம், கொஞ்சமாச்சு சொன்னால் கேட்கவே மாட்டுற. பாருமா நீ உன் புருஷன் லைட்டாக டயர்டாக ரொம்ப ரவுண்ட்லாம் வேணாம் புரியுதாடி? என்ன மாமா? என்ன மாமாவா? என்ன வேணுமா உனக்கு? மாமா என்னடி இவ்வளோ அழகாக இருக்க வா, ரெட் கலர் சாரியில். ஐயோ அடே பாக முள்ளடி, எங்கேயோ போகுது. மாமா மாமா ஃபோனில் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு இருக்காளா? சொல்ல மாட்டியா? என்னது நீங்கள் தானே? குடுடி ஃபோனை, கட் பண்ணு. மாமா என்னாச்சு? உன் ஃப்ரெண்டு ஓவராக பண்ணிருந்தா, பார்க்கவே எரிச்சலாக இருந்தது, அதனால தாடி பண்ணேன். என்ன இப்போ உனக்கு? போ சாரி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே உக்காடுறது. போ பின் பண்ணு வா. சரி மாமா. அப்படி சொல்லிட்டு வாயனும் பின் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு அங்கே இருக்க ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருப்பா. ஸோ தேங்கோட ட்ரெஸ்லாம் மடித்து வச்சுட்ருப்பா. என்ன பேசவே மாட்றா, மொத்தம்லாம் கொடுத்துருவோம், கண்டு கூட மாட்றா, கோவமாக இருப்பாளோ? இருக்கும் அப்படி பேசியிருக்கோம், கோவம் இருக்க தான் செய்யும். என்ன தொண்டை கரைதான் மாமா, ஏதாச்சும் டீ போடட்டா, சாயா வைக்கட்டா? இப்படி கூட கேட்க மாட்டாளா? சரி. ஏய் என்னடி கோமாரியா? உன்னை தான் கேட்குறேன். என்ன டே மூஞ்செல்லாம் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. என்ன எதுவாக இருந்தாலும் கேளு. வேலை இருக்கா? ஆமாம், இருந்தாலும் அவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட். அவளை அப்படி சொன்னால் ஒரு மாதிரி கோவம் வரும். என்ன அவகிட்டலாம் உனக்கு வேலை? என்ன சொன்னாலும் செய்யணும் அப்படி இப்படின்னு நான் அங்கே கத்துனது உனக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சா? மேபி அதனால். ஆமாம், எல்லாம் முழிச்சு கத்துனால உனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சா? சொல்லு. என்ன பேசக்கூட மாட்டேற? அதான்டி அவ்வளோ பேர் முன்னாடி அப்படி பேசினது நினச்சி ஃபீல் பண்ணுறியான்னு கேட்டேன். உன்னதான் வாயத்தோற இவ்வளோ பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணுறவரன்னு கேட்குறாரு. இதுக்கு நான் என்ன சொல்லணுமா? என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறாரு. ஐயோ உங்ககிட்ட வார்த்தை வாங்க ரொம்ப கஷ்டமாச்சு மாமா. ஐயோ பேச வர. என்ன சொல்லு. இல்லை அங்கே அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இப்போ எதுக்கு இதெல்லாம் சமாளிக்கிறீங்களா? என்னது சமாளிக்கிறேண்ணா? அப்போல்லாம் இல்லையே. ஆமாம், வேறு தான் இருந்தாலும் என் ஆள், நான் அப்படி தான் கேட்பேன். நான் எதுக்கு சமாளிக்கணும் உங்ககிட்டலாம்? என்ன ஓவராக பேசுகிற? என்ன சமாளிக்கணும்? ஆமாம், வருத்தப்படணும், நீ ஃபீல் பண்ணணும் தான் பேசினேன். அவன் என் ஆள், அப்படி தான் பேசுவேன். உங்ககிட்ட அப்படி தான் இருக்கணும், புரியுதா? அவன் என்ன சொன்னாலும் செய்யணும். என்னடி படித்தனே அதுக்கு மயங்கிட்டியா? சொல்லு, அதுக்கு மயங்கிட்டியா தான் அப்படி பேசிகிட்டு இருக்கியா? அதெல்லாம் கிடையாது. அதோ பாவம் மாதிரியே உன் ஃப்ரெண்டு ரொம்ப கேவலப்படுத்தினாலே அதனால அப்படி பண்ணேன், போதுமா? சும்மா தேவையில்லாமல் அட்வான்டேஜ்லாம் எடுக்கணும்னு நினைக்காது. எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்காது. ஞாபகம் வச்சுக்கோ. மாமா போயிட்டாரு. இப்போ நான் என்ன பண்ணேன்? எதுக்கு? நான் பேசாம தானே இருந்தேன், அவர் தானே வந்தார், எல்லாமே பண்ணிட்டு எப்படியே போட்டோம், எனக்கு எதுக்கு? ஸோ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது, நைட்டும் ஆகிடுச்சு. தேங்க ரொம்ப லேட்டாக தான் வந்திருப்பான். தூங்கிட்டா. தூங்கணுன்னு தான் பார்த்து பொறுமையாக லேட்டாக வந்தது. இல்லை வேலை தூங்கிட்டா. இல்லை மாமா. ஏய் தூங்கலையா நீ? தூங்கிட்டேன் தானடி வந்தேன், சனியனே தூங்கலை இன்னும்? இல்லை சாப்பிடல, அதான் சும்மா கண்ணை மூடிட்டு இருந்தேன். ஆமாம். ஓ அழுதுட்டு இருந்தியா? உன்னை தான் கேட்குறேன், அழுதுட்டு இருந்தியா? இல்லை மாமா. அப்புறம் இது அழுவுற என்னாச்சு?
தான் கேட்குறேன். இல்லை மாமா. ஸோ லைட்லாம் வேறு ஆஃப் ஆகிருக்கும், ஒரு மாதிரி இருட்டாக தான் இருக்கும் ரூமே. தாங்க அப்படியே கிட்ட வரான் வாங்கிட்ட. சரி ஓகே, ஒன்றும் இல்லை. ஏன் அழுகுற? என்னாச்சு? யாராச்சும் எதாவது சொன்னாங்களா? ஏய் உன்னை தாண்டி கேட்குறேன். அகைன் உன் ஃப்ரெண்டும் கால் பண்ணல, ஏதாவது சொன்னாலா? ஏய் உன்னை தாண்டி. இல்லை மாமா. அகெயின் கால் பண்ணாலா? வேற கேங்காவா? கான்ஃபரன்ஸ் காலா? என்ன சொன்னாலுங்க? நான் அவனை பேசிட்டு அவளுங்கிட்டலாம். இல்லை இல்லை மாமா, அவங்க சொன்னது கரெக்ட் தானே. நீங்களும் என்ன அப்படி தானே நினைக்கிறீங்க, நான் நல்லாவே இல்லைன்னு. அதுதானே அவங்களும் சொன்னாங்க. இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை மாமா. நீங்கள் சாப்பிட்டீங்களா தெரியல, உங்களுக்கு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன், நீங்கள் சாப்பிட்றீங்களா மாமா? நீ பாருடி, யார் சொன்னா நல்லா இல்லைன்னு? ஏதோ கோவத்தில் சொல்லியிருப்பேன். உண்மையிலே நீ ரொம்ப அழகாக இருக்கடி. நீ எதுக்கு தேவையில்லாமல் ஏதோ யோசிச்சிருக்க. இங்கே பாரு, என்ன அழகாக இருக்க. என்ன அப்படின்னா 2 பேரும் பேர் இல்லாமல் இருக்கும், நல்லா தான் இருக்கும். சரியா? அவன் சொல்லலாம் கண்டுக்காத. அண்ணா உங்களுக்கு தான் என்னை பிடிக்காதே மாமா. ஏய் பிடிக்காதுண்ணா என்னால் உங்க கூட வாழ முடியாது. ஏன்னா நான் சாராவை லவ் பண்ணுறேன், அது பிடிக்காது. ஆனால் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. லைட்லாம் ஆஃப் ஆயிரு. ஒரு மாதிரி லைட் ப்ளூ கலரில் நம்ம ரூம் இருக்குது. இந்த லைட்டில் நீ எப்படி தாம்மா இருக்க? ரொம்ப 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 அழகாக இருக்கடி. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்கு உன்னோட. டேய் ரொம்ப போடா டேய். ஐ மீன் நீ அழகாக இருக்க. ஸோ நீ அவங்க சொல்கிறதெல்லாம் ஏதோ யோசிச்சுட்டு இருக்காது. உனக்கு என்னடி அழகாக இருக்க. ஸோ எதோ யோசிக்காத, சரியா? அப்புறம் இப்படி படுத்து எழுந்துக்கிற, இல்லை சாரி போட்டுருக்க, இதெல்லாம் எடுத்து மூட தெரியாதா? நான் தான் மூடி விடணுமா? மாமா மாமா. ஒன்றும் பண்ணல, எடுத்து இப்படி தான் மூடி விட்டேன். இவ்வளோ ரியாக்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, சரியா? இல்லை வந்து உனக்கு கேட்கணும், அது எதுக்காக பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கணும். இல்லை மாமா, நான் எந்த தப்பும் பண்ணல. உண்மையிலே சாரா அவங்க தான் மாமா என்ன. இல்லை நான் அவளை பற்றி கேட்கல. வேறு நான் எந்த தப்பும் பண்ணல மாமா. ஏய் நான் உன்கிட்ட உனக்கு கேட்கணும், அதுக்கு நீ ஆன்சர் பண்ணணும் மட்டும்தான் நான் சொன்னேன். நான் இன்னும் கேட்கவே இல்லையடி. நீ ஏன் எப்படி தான் என் கொஸ்டின் நினைப்ப? என்னென்னா இல்லை மார்னிங் காலேஜ்க்கு ஒரு மாதிரி குர்த்தா அப்படிலாம் போடுற, அப்படியே அந்த செட்டாக ஏதோ அது நல்லா இருக்குது உனக்கு பார்க்க. ஏதோ பேண்ட் கூட ஒரு மாதிரி அப்படியே அது ஒரு மாதிரி லூஸாக, அது பேர் தெரில. அப்புறம் ஷால் போடுற, அது செட்டாக ஏதோ வச்சுருக்க கலர் கலராக நல்லா இருக்குது. ஆனால் வீட்டுக்கு வந்தோடனையும் எதுக்கு இப்படி எதுக்காக இது மாதிரி பண்ணுறடி? ஒரு மாதிரி நல்லா நல்லா ஐ மீன் தெரியணும்னு நினைக்கிறியா? ஐ மீன் நல்லா இருக்கிறேன் நான் அப்பியரன்ஸ் வைஸில் இட்ஸ் குட் லுக்கிங், அதுக்காகவா? இல்லை எதுக்கு சாரி வீட்டுக்கு வந்தோடனையும்? இல்லை அம்மா தான் சொன்னாங்க, இப்போ தானே கல்யாணம் ஆயிருக்கு, முதல்ல ஒரு 3 மாதம் வீட்டில் கூட புடவை தான் கட்டணும்னு சொன்னாங்க. அப்புறம் அத்தையும் அதான் சொன்னாங்க. அதனால தான் மாமா. ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா மாமா? நான் வேணா ஐயோ இல்லை லூனாவும் உன்னோட இல்லை அவள் போடலையே, நீ மட்டும் போடுறியான்னு கேட்டேன். ஆனால் நீ வேற போடுற, அப்படியே டக்கு நடந்துக்கிற, சைடில் தெரியுது, மேலே தெரியுது, கீழே தெரியுது.
ஏதோ தெரியுது. என் கையும் மாமா இல்லை, என் கை எதை மறைக்க பார்க்குதில்ல, அதை மீன் பண்ண. எது போடுற அது? ஐயோ, இந்த லைட்டில் கூட வெடிப்பு என்னடா இப்படி இருக்கு. போகாதடா தயம், பக்கவே பாரு பாரு நல்லது. ஏய் போடாது இதுக்கப்புறம், புரியுதா? இல்லை மாமா, அம்மாவும் அத்தையும் சொல்லிட்டாங்க. அவங்க பேச்சு மாரி. ஐயோ வேற என்ன ரொம்ப சோதிக்கிறாளே. சரி போடு போடு, வேணாம்ல போடு. ஆனால் இடுப்பு தெரியக்கூடாது. அப்புறம் மெயினாக இங்கே மேலே முறணும். அது அப்படியே தெரியுது, புரியுதா? அப்புறம் தலையை வேற வெளியே விடுறா. இன்னும் ரொம்ப மாறியா இருக்கா. தலையை உள்ளே விடு. உள்ள ஏன் கண்ணு மட்டும் விடாதடி, திரும்பு. சரி மாமா. ஐயோ திரும்பினா முதுக காட்டுறாளே, எல்லாமே காட்டுறாளே, என்னத்த பண்ணுறது? தயம், இவகிட்ட நீ கட்டுப்பாடாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கும் புள்ளியடா. என்னம்மா கடவுள் சரியிருக்கான். யாரடி சொன்னோம் நீ அழகலன்னு? ஐயோ செம்மையாக இருக்கேடி, சரியான ஃபிகர்னா அது நீ தானடி. அதெல்லாம் பசங்களுக்கு தாண்டி தெரியும், பாய்ஸ் திங்ஸ். எவ்வளோ நேரம் தாலியோ உள்ளோட்டுருப்படி. போட்டுட்டேன் மாமா தாலியோ உள்ள. ஏன் உள்ள அது சாரி. இல்லை புருஷன் உரிமையில் இதெல்லாம் பண்ணுறியாடி? இல்லை உனக்கு இதெல்லாம் தெரியலையா? என்ன தெரியலையா? ஏண்டி எடுத்து வந்து உள்ளே விட்டுட்டு இப்படி காட்டுற? என்ன வாய்க்கிறியா? நீங்கள் தானே மாமா. சரி உனக்கு எதுவும் தெரியாதுதான், படுத்து தொலை, நான் தின்னுட்டு வந்துட்டேன், படு. சரிங்க மாமா. ஐயோ எப்போ இடுப்பு காட்டுறாளே. ஏண்டி இந்த பெட்ஷீட்லாம் போட்டு தூங்குற பழக்கம் இல்லையா? இல்லை மாமா, அது எனக்கு பிடிக்காதே. ஐயோ சோதிக்காதீங்கடாடி. நான் கை வச்சுக்கிறேன் இடுப்பில், அப்போ தான் எனக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். தயங்க மாமா. என்னாச்சு? இல்லை சில்லுன்னு இருக்கு உங்கள் கை. நான் உனக்கு ரொம்ப சூடாக இருக்குடி. மாமா இல்லை நீ தூங்கு, பயப்படாமல் தூங்கணும்ல, அதுக்காக தான். தயம் மாமா. ஐயோ பில்லு எங்கடா டேய்? ஓகே தயம். டேய் சாராடா, டேய் சாரா பொண்டாட்டி. பொண்டாட்டி இல்லைடா, சாரா தான் பொண்டாட்டி. இவ தாலி. ஐயோ ஓயன் திரும்புமா? சரிங்க மாமா. ஐயோ திரும்பினா பேக் போஸு, முன்னாடி வந்தால் ஃப்ரெண்ட் போஸு, முடியலை. ஏன்னா முடியல, நான் போய் ஒரு டம் அடித்தா தான் என்ன கரெக்டாக இருக்கும். அப்படி சொல்லிட்டு தயங்க அங்கேருந்து போயிருப்பான். ஸோ இங்கே வயனும் நல்லா தூங்கியிருப்பா. நல்லா தூங்கிட்டான்னு சொல்லிட்டு தயங்க வந்து நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சி தூங்குவான் வயனை. அப்போ தான் அவனுக்கு தூக்கமே வரும். ஸோ வயன் வந்ததுதான் தயங்க இப்படி தான் டைட்டாக கட்டி பிடிச்சி தூங்குறான். ஸோ வயனும் இப்போ காலேஜ்க்கு ரெடி ஆகிட்டுருக்கா. ஸோ இன்றைக்கி வேறு லேட் ஆகிடுச்சு. ஓகே கரெக்ட் டைம் போயிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது கரெக்டாக கால் வருது அவளுக்கு. என்ன அம்மா கூப்பிட்றாங்க, என்னன்னு தெரியலையே. சொல்லுமா, காலேஜ் டைம் ஆகிடுச்சுமா, நான் வந்துட்டு வேணால் பேசுதா? இரு வயன், முக்கியமான விஷயந்தான். சொல்லுங்கம்மா. என்னம்மாச்சு வயன்? இல்லைம்மா, இப்போதான் உன்னோட விஷயம்லாம் நம்மக்கிட்ட காட்டினாங்க. என்ன விஷயம்? என்ன காட்டினாங்க? இங்கே பாரு, அம்மா எது சொன்னாலும் ஸ்பிரிச்சுவலாக சொல்வேன், உனக்கே தெரியும்ல. சரிம்மா, என்னாச்சு? அது என்னென்னா, கொஞ்சம் மாப்பிள்ளையும் நீயும் ஒன்றா இருக்கிறதுல நிறைய பிரச்சனை இருக்கான். அப்புறம் மாப்பிள்ளைக்கு பெரிய ஆபத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற நீ? அதனால் நீ வீக்லி 3 days ஃபாஸ்டிங் இருக்கணுமா? ஏம்மா, பெரிய பிரச்சனையா? ஆமாம்மா, மாப்பிள்ளை உயிருக்கே பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. ஸோ நீ ஃபாஸ்டிங் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நீலேருந்து ஃபாஸ்டிங் இரு,
சரியா? ம் வீக்லி 3 days கூட வேண்டாம், 1 day ஓகேன்னு தான் சொன்னாங்க. 3 daysனால் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னாங்க. நீ வேறு காலேஜ் போகிற, எப்படி பாஸ்டிங்லாம் இருப்ப, அதனால் நீ வீக்லி ஒன்ஸ் மட்டும் இரு. ம் ம் சரிம்மா. இனிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா? ஆமாம்மா, அதை சொல்ல தான் கூப்பிட்டேன். சரி நான் வச்சிடுறேன். ம் ம் சரிம்மா. என்ன அவருக்கு ஏதோ ப்ராப்ளம் வரப்போதா? அப்போது பாஸ்டிங் இருக்கிறது நல்லது தான், தப்பு கிடையாதுல்ல. இன்னிலேருந்து பாஸ்டிங் இருக்கலாம். இன்றைக்கி காலேஜ் போக வேண்டாம், ஃபர்ஸ்ட் டே பாஸ்டிங். அதுக்கப்புறம் வீக்லி 3 days இருக்கலாம், தப்பு இல்லை. பாஸ்டிங் நம்ம இருந்தாலும் காலேஜில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு வரலாம். இன்றைக்கி ஒரு நாள் லீவ் போட்டுட்டு இங்கேருந்து பாஸ்டிங் இருந்தால் நல்லாயிருக்கும். அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது, அதனால பாஸ்டிங் இங்கே இருக்கலாம், தப்பு இல்லை. தயம், என்ன சொல்கிற நீ? முடிவு பண்ணிட்டியா இவ்வளோ சீக்கிரமா? ஆமாம், எனக்கு செட் ஆகாது. டிவோர்ஸ் 6 மாதத்தில் கொடுக்க பாருங்கள். இவ்வளோ தூரம் நான் வந்து பேசுகிறேண்ணா. என்ன சும்மா வந்து பேசிகிட்டு இருக்கேண்ணா? எனக்கு டிவோர்ஸ் வேணும், அவ்வளோதான். இல்லை, அவருக்காக பாஸ்டிங் இருக்கணும், அவருக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. இன்னும் 6 மாதத்தில் எனக்கு டிவோர்ஸ் வேணும். என்னால் முடியாது. எனக்கு ஏதோ ஜாராவை ஏமாத்துற மாதிரியே இருக்குது. எனக்கு அவள் கூட வாழ முடியாது. அதனால் எனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாது. சீக்கிரமாக அது என்னன்னு மட்டும் பாருங்கள். 6 மாதத்துல என் டிவோர்ஸ் வந்துடணும். சும்மா இந்த 1 year இழுக்கிறேன், இந்த 2 வருஷம் இழுக்கிறேன், இந்த கதையே வேணாம். 6 மாதம் ஞாபகம் இருக்குல்ல? அவருக்காக கண்டிப்பாக பாஸ்டிங் இருக்கணும். இன்றைக்கி ஃபுல்லாக இருக்கணும், நம்ம இருந்துக்கலாம். இதுக்கப்புறம் வீக்லி 3 days கண்டிப்பாக இருக்கணும். அவருக்காக தானே, அவருக்கு எதுவுமே ஆகக்கூடாது, அதனால கண்டிப்பாக இருக்கணும். எனக்கு அவளை கொஞ்சம் கூட பிடிக்கல, என்னால் அவள் கூட வாழ முடியாது. நீங்கள் தான் பார்க்கணும். சரி, எவ்வளோ அமௌண்ட்டோ சொல்லுங்கள், நான் கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே, நான் கிளம்புறேன். ஓகேடா, அந்த எபிசோட் முடிச்சு ராமி. ஸ்டே சேஃப் அண்ட் ஹெல்த்தி. பாய்.